நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டில் தான் ஆரம்பித்தோம். இது வந்து எங்கள் கண்ணுக்குட்டி, பெண் கண்ணுக்குட்டி நாங்களே வளர்த்துனது. இளம் பட்டா குஞ்சுங்க. வாத்து கூலிங்காக இருக்க கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கேங்க. இங்கே எங்கள் ஊருக்குள்ளே தான் வாங்கினது. இயற்கையாக இதே சாப்பிடுங்க. மாடுகளுக்கு மேவு அரைச்சி தான் மேவு வைக்கிறது. எல்லாமே ஒரே இடத்துல கூடும். சேவல் வந்து பார்த்தீங்கன்னா 550, கோழி 450 அந்த மாதிரி. துளசி, வெத்தலை அதெல்லாம் கலந்து வீக்லி ஒன்ஸ் வைப்பாங்க. மஷ்ரூம் ஃபார்ம்ஸ் ஃபர்ஸ்ட் மஷ்ரூம் தான் வச்சிருந்தோம். இப்போ நாங்கள் வந்து கரெக்டாக பராமரிக்கிறதுனால இந்த மேலே இந்த கூரைகள்லாம் இதாச்சுங்க. கோழிக்கு இது இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கோங்க. இதில் வந்து கூடுகள் அடைக்கலாம். இப்போ எடுத்தோம்னா தண்ணி வரும். 150 நாட்டுக்கோழி கிட்ட இருந்தே வச்சிருந்தோம். நல்லா இருந்துச்சு. இது வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்துச்சுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணலாம்னு வச்சிருக்கோம். கோழி மாடு விட ஆடுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மி தாங்க. ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி வந்து பால் கறப்பாங்க. என்னன்னு தெரியல, அது வந்து எனக்குள்ளேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி வந்துருச்சு. நிறைய ரிசர்ச் பண்றேன். எந்த வழியில பண்ணா ப்ராஃபிட்டபிள், எதுல பண்ணா ஈஸியா இருக்கும், ஹார்ட் ஒர்க் விட ஸ்மார்ட் ஒர்க் எதுல பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும், சிறு வெள்ளாமை அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இன்குபேட்டருங்க. இந்த முட்டைகள்ல வச்சு ஒரு 18 நாட்கள் ஆச்சுங்க. ஆட்டோ டியூனிங் 6 ஹவர்ஸுக்கு அதே திரும்பிக்குங்க. அந்த முட்டைகளை எப்போ சுற்றும் நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் ஒன் டைம் சுற்றுங்க. பியூர் நாட்டுக்கோழி முட்டைங்க. பண்ணையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை, நம்மளது தான் கண்ணுக்குட்டியிலேருந்து வளர்த்துனதுங்க. 4 மாடுங்க. கோழி ஒரு 10-15 உருப்படி இருக்கும். ஒரிஜினல் நாட்டுக்கோழி. பெருவட்டோலி. கன்றுக்குட்டிகள் 4 இருக்குங்க. 1 வாரம் ஆச்சு இந்த கண்ணுக்குட்டி போட்டு. இது 2 மாதம் ஆச்சு. அங்கே ஒரு 2 வருஷம் கண்ணுக்குட்டி அங்கே. கோழி எல்லாம் ஒரிஜினல் நாட்டுக்கோழி இல்லைங்களா? இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே நாட்டுக்கோழிகள் தான் வளர்க்குறாங்க இல்லைங்களா? ஓகே. என்னென்ன மாடுகள் இருக்குங்க? என்னென்ன இன மாடுகள்? ஜெர்சி தாங்க. ஜெர்சி தான். இந்த ஏரியாவில் நல்லா இருக்குங்களா ஜெர்சி? இருக்குங்க. நல்லா பால் தான் இப்போ பெனிஃபிட்டு. இது வந்து ஹெச்எஃப்ங்க. இது ஹெச்எஃப்மாங்க. இது பால் நமக்கு சேர்ந்து வரும். எவ்வளோ லிட்டர் பால் கறக்குதுங்க மேடம்? இது இப்போ செனைங்க சார். 12 to 15 வருங்க. அது நாட்டு மயிர் டைப்பு 10-11 வரும். அது தலையீத்து கிடையாதுங்க. அதுவும் ஒரு போன ஈத்துக்கு 8 படி வந்துச்சு. இப்போ இந்த ஈத்துக்கு தான் என்னன்னு தெரியும். ஓகே. இதெல்லாம் கன்று எத்தனை ஆண்டுகளாக இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இது 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 10 வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் மஷ்ரூம் ஃபார்ம் வச்சுருந்தாங்க. மஷ்ரூம் ஃபார்ம் வச்சு ஆயிஸ்டர் மஷ்ரூம். ஓகேங்க. அப்புறம் இந்த இடையில கொஞ்சம் இந்த ஆள் பற்றாக்குறை, அப்புறம் அது விலையில கொஞ்சம் நமக்கு ரிஸ்க்கும் ஜாஸ்தி இருக்கிறதுனால விட்டுட்டோங்க. ஒரு 1/2 ஏக்கரை வச்சுருக்கேன். 1/2 ஏக்கரை வச்சுருக்கீங்க. வேறு என்ன தீவனங்கள் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? வேறு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு வர அக்கா வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வருவாங்க. இந்த மாதிரி தண்ணி 2 டைம் காமிப்பாங்க, இந்த மேவு வைப்பாங்க. அப்புறம் காலையில் ஆத்தோரமாக போய் மேய்ச்சிட்டு வந்துடுவாங்க. எல்லா மாட்டையுமே பிடிச்சிட்டு போய் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மேய்ச்சிட்டு வந்துடுவாங்க. அதனால் எங்களுக்கு வந்து வேறு கொடுக்க வேண்டியது இது வரலைங்க. சப்போஸ் இந்த மாதிரி மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயிர்கள் வரக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மக்காச்சோள தட்டு இருக்குல்லங்க, அதை வாங்கிப்போம். அதுவும் பெருசாக தேவைப்படாதுங்க, அளவாக வாங்கி போட்டுப்போம். ஓகே. பால் உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு வந்து நாங்கள் பீர் வேஸ்ட் போடுறோங்க. பீர் வேஸ்ட், மாட்டு தீவனம், மக்காச்சோளம் இது போடுறோங்க. இதே வந்து பால் உற்பத்தி அதிகப்படுத்தும். தரமும் அதிகமாக இருக்குது. எசனோ ஃபேட்டும் நல்லா இருக்கு. புண்ணாக்கு கண்ணுக்குட்டிங்களுக்கு புண்ணாக்கு கொடுத்தா அது வந்து ஆரோக்கியமாக வளருங்க. கூத்தமண்டி பிரிவு, சிறுமுகை அருகில் இருக்கக்கூடிய கூத்தமண்டி பிரிவு அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்கே வந்து எஸ்கே டைரி ஃபார்ம் ஒன்று இருக்குது. இந்த ஒரு ஃபார்ம் அடங்கியிருக்கும். ஸோ இந்த இடங்களை பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு. ஸோ ப்ரோ, வணக்கம் ப்ரோ. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். என் பேர் ரோஹன் ஆதித்யா. நான் வந்து பண்ணாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஃபைனல் இயர் பிடெக் ஐடி பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் நம்ம ஃபார்மில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. இப்போது நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா மாடு, கோழி, அதுக்கப்புறம் ஆடு இது வரைக்கும் இல்லை, இனிமேல் பண்ணலான்ட்டு இருக்கோம். அப்புறம் வந்து வாத்து, கின்னி கோழி, சோனாலி கோழி அதெல்லாம் இனிமேல் பண்ணலான்ட்டு இருக்கோம். இப்போ மாடு வந்து எவ்வளோ மாடுகள் ஆரம்பிச்சிங்க? நாங்கள் மாடு ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு மாட்டில் தான் ஆரம்பித்தோம். அது கண்ணுக்குட்டி போட்டு அந்த கண்ணுக்குட்டி வளர்த்தி ஒன்றொன்னா வளர்த்தி அதுக்கப்புறம் நல்ல மாடாக பார்த்து விவசாயிகள்கிட்டயே நம்ம வந்து சந்தையோ இல்லை வியாபாரிகள்கிட்டயே பார்க்காம விவசாயிகள்கிட்டயே நல்ல மாடாக பார்த்து அந்த மாதிரி தான் பண்ணையை பெருக்கணும். பண்ணையை பெருக்கிறீங்க. முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு மாடுகள் தான் நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் எத்தனை மாடுகள்லாம் நீங்கள் பெருக்குனீங்க? அதுக்கப்புறம் நாங்கள் 6 மாடு 7 கண்ணுக்குட்டி அந்த மாதிரி வச்சுருந்தோம். 14 மாடுகள் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்துருக்கீங்க. ஸோ அது போக நீங்கள் வந்து நாட்டுக்கோழிகள் வந்து இந்த சிறுமுகை பகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இரும்புரை வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா எல்லாமே கோழி வளர்ப்பு தான் இங்கே அதிகமாக பிரதான தொழிலாக இருக்குது. இந்த தட்பவெப்ப சூழ்நிலையை அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்களா? எப்படிங்க? வெப்பமாக இருந்தாலும் இங்கே எங்கள் ஊருக்கிட்டே பார்த்தீங்கன்னா இங்கே ஆறு இருக்குது. அப்புறம் வந்து கிணறு, தொட்டி எல்லாமே இருக்குது. இதில் வந்து அது பீக் சன்லைட் அந்த ஹீட்டான சுச்சுவேஷனில் அது இங்கே வந்து கூல் ஆகிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் கண்ணுக்குட்டி. எந்த கண்ணுக்குட்டிங்க? இந்த 2 நாங்கள் வளர்த்துனது. இது வந்து ஒரு 1.5 to 2 years இருக்குங்க, 2க்குமே ரேஞ்சு. இது வந்து பெண் கண்ணுக்குட்டி நாங்களே வளர்த்துனது. இன்னொரு 1 year to இதுன்னும் போது அது வந்து அது ஒரு மாடாயிருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் நாட்டுக்கோழிங்க.
இது வந்து இளம் பட்டா குஞ்சுங்க. எதுங்க? இந்த 2ங்க. ஓ, இளம் பட்டா குஞ்சு. ஓகே. கூண்டு நீங்கள் அமைச்சிருக்கீங்க இல்லைங்களா? கூண்டு அமைச்சிருக்கோங்க. ம். அது இப்போதைக்கு ஒரு வாத்து தெரிஞ்சவங்க கிட்ட வாத்து, அதுக்கப்புறம் கின்னி கோழி உள்ள பார்க்கலாங்களா? பார்க்கலாங்க. ஓகே. வாத்து இல்லைங்களா? அந்த வாத்து கூலிங்காக இருக்க கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேங்க. எத்தனை வாத்து இருக்குங்க? 2 இருக்குங்க. ஒரு ஆண் வாத்து, ஒரு பெண் வாத்து. ஒரு ஆண் வாத்து, ஒரு பெண். கின்னி கோழி அதே மாதிரிங்க. ஓகே. கின்னி கோழிங்கிறது அது பக்கத்தில் இருக்கு. கின்னி கோழி அந்த சின்னதாக ஒயிட் கலர் ஹெட்டோட இருக்குங்க. இன்க்ரீஸ் பண்ணுற ஐடியாஸ் இருக்குங்களா வாத்துங்களா? ஆமாம், வாத்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஐடியா. ஓகே. அடுத்தது இதுதான் மாடுகள்ங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாடு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்கவங்க தோட்டம் கிட்ட தான் வாங்கினதுங்க. இங்கே எங்கள் ஊருக்குள்ளே தான் வாங்கினது. இனி அங்கே இருக்கிறதெல்லாம் அது ஒன்றும் வாங்கினதுங்க. மிச்சம் அந்த 2 எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்த்துன மாடுகள் தான். ஓ, நீங்கள் வளர்த்துற அந்த மாடுகள் தான்? நாங்கள் வளர்த்துன மாடுகள் தான் இதுங்க. வெளியே எதுவும் வாங்காமல் அதில் மேக்ஸிமம் வெளியே வாங்குறது இல்லைங்க. வாங்கினா இப்போ வந்து தெரிஞ்சவங்க கிட்ட அந்த மாதிரி வாங்குறது தாங்க. ஏன்னா இப்போ நம்ம வெளியே வாங்கினோம்னா அந்த மாடு எப்படி அது நமக்கு தெரியாதுங்க. அதனால் நம்ம இப்படியே வளர்த்துட்டு இருக்கீங்க. ஓகே. இந்த உரங்கள்லாம் இருக்குது பாருங்க, அந்த கோழி வந்து பறிச்சுட்டு இருக்கு, அது அங்கே போக முடியுங்களா? போகலாம். கோழி வந்து பறிச்சுட்டு இருக்கு. ஆமாம். சாணத்தின் வழியாக அந்த வளரக்கூடிய அந்த புழுக்களை இயற்கையான முறையிலேயே வளருது. இயற்கையாக இதே சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே போனீங்கன்னா ஃபுல்லாமே ஃபார்ம் லேண்ட்ஸ் தாங்க. இந்த ஃபார்ம் லேண்ட்ஸ்லேயே போனீங்கன்னா மண்புழு இந்த உரங்கள்லேயும் இருக்குங்க. இந்த உரங்களும் நாங்கள் இந்த மாதிரி வாழைக்கு, சிறு வெள்ளாமைக்கு எல்லாமே இது பண்ணிட்டு நியூட்ரிஷன் அதுக்கு கொடுப்போங்க. ஓ, அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருவீங்க. ஆமாம். ஓகே. இப்போ கோழிகள் வந்து இயற்கையான உணவுகளை சாப்பிட்றதுனால நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க, சீக்கிரமாக வளருங்க. அதுக்கப்புறம் வெயிட்டும் பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ஒரு காம்பேக்டாக வீட்டில் வளர்த்துறதுக்கும் இங்கே வளர்த்துற கோழிங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா இன்வெஸ்ட் பண்ணுவோங்க. அதுக்கு வந்து நிறைய இந்த கம்பு, ராகி அந்த மாதிரி வாங்கி பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அவ்வளோக்கு இது பண்ண மாட்டோங்க. காலையில் மட்டும் சும்மா லைட்டாக இறச்சி விடுவாங்க, அரிசியில் கம்பு அந்த மாதிரி. ஓ, அந்த மாதிரி தான் நீங்கள் போடுவீங்க? அதுவும் சும்மா ஒரு 2 கை இறச்சி விட்டா போதுங்க. மாடுகளுக்கு மேவு அரைச்சி தான் மேவு வைக்கிறது. இதெல்லாம் மேவு வந்து கொண்டு வந்து அரைச்சி இது பண்றதுங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க மாட்டுக்கு போடுற தீவனம், மாட்டு தீவனம், பீட் வேஸ்ட் போடுவோங்க. அப்புறம் தவிடு, பத்தாரல் புண்ணாக்கு எல்லாமே அந்த மூலையில் வச்சிருக்குங்க. ஓ, சரிங்க. இது வந்து ரேஷன் அரிசிங்க. இது வந்து சும்மா ஒரு கை மட்டும் அப்படி போட்டுப்போம். இது வந்து அவசியம் இல்லாதாங்க. ஆனால் நாங்கள் வந்து அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அது ஈவினிங் டைம் அது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது பண்ணணும், எல்லாமே ஒரே இடத்துல கூடும். இந்த மாதிரி போட்டால் எல்லாமே ஒரே இடத்துல வருங்க. இப்போ வந்து நமக்கு வந்து செக் பண்ணிக்கலாங்க. நீங்கள் என்ன ரேட்டு கொடுக்குறீங்க ப்ரோ? நாங்கள் சேவல் வந்து பார்த்தீங்கன்னா 550, கோழி 450 அந்த மாதிரி கொடுத்துருவோம். கோழி 450, சேவல் வந்து அப்புறம் வந்து சேவல் வந்து சில சேவல் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கு அந்த மாதிரி இது பண்ணுவாங்களாங்க, அதுக்கும் கொடுப்போம். கட்டு சேவல்னு சொல்லுவாங்க. கட்டு சேவல் அதுக்கும் இது பண்ணுவீங்க. சாப்பிட்டுக்குது ஒரே இடத்துல இங்கே வந்து சாப்பிட்டுக்குவோம். ஓகே. இந்த ஷெட் எப்படி அமைச்சிங்க? இந்த ஷெட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த ஷெட் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தாங்க, மஷ்ரூம் ஃபார்ம் இது பண்ணுவாங்க. அது பண்ணும்போது ஷெட் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருந்துச்சுங்க. 3 கால் இருக்குல்லங்க, அந்த சைஸ் தான் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து இது இந்த கேலான் ஷெட் அமைக்கும் போது தான் அப்பா வந்து இதை கொஞ்சம் நான் சின்ன பையனாக இருக்கும்போது எக்ஸ்டெண்ட் பண்ணாருங்க. ஒரு 30 ஃபீட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாருங்க. அதுக்கப்புறம் தான் மாடு வாங்கி அதுக்கப்புறம் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க மாடு. அப்படிதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து எப்பவுமே இந்த மாதிரி ஷெட்டு தேவைங்க. ஏன்னா மாடை வந்து வெயில் காலத்துலயோ இல்லை வெயில்னா கூட பிரச்சனை இல்லைங்க, இந்த மாதிரி தென்னை மரம், பாக்கு மரம் அதுக்குள்ளே இருக்குன்னு கட்டிக்கலாம். ஆனால் மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷெட் வேணுங்க. இல்லைனா மாடுகளுக்கு வந்து கொஞ்சம் காய்ச்சல் அந்த மாதிரி வருங்க. சேத்துல படுக்கிறதுனால அது கொஞ்சம் அதுக்கும் கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும். என்னென்ன நோய்கள் இங்கே ஏற்படுதுங்க? இங்கே நோய்கள் வந்து மேக்ஸிமம் எதுவும் இல்லைங்க. இப்போது கோழிங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த நோய் வந்தது இல்லைங்க இது வரைக்குமே. நாங்கள் வந்து எல்லாம் செக் பண்ணிப்போம். அப்புறம் வந்து இந்த அரிசி வைப்போம்னு சொன்னாங்க, அதில் வந்து துளசி, வெத்தலை அதெல்லாம் கலந்து வீக்லி ஒன்ஸ் வைப்பாங்க. அதனால அதுக்கு நோய் வராதுங்க. மாடுகளுக்கு மேக்ஸிமம் நோய் வராதுங்க. எல்லாமே க்ளீனாக இது பண்ணிட்டு செக் பண்ணி தான் பண்ணுவோம். ஓகே. அப்படியே அந்த ஷெட்டை பார்க்கலாங்களா? அந்த காமிக்கிறோம் வாங்க. காளான் அமைச்ச ஒரு ஷெட்டு தான் இது. இதில் வந்து இதில் தான் நான் அடுத்து அந்த கோழி பண்ணைகள் இதில் தான் பண்ணலான்ட்டு ஐடியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்டு, அதுக்கப்புறம் அங்கே வாழைகள் இருக்குல்லங்க. ஆமாம்மாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆலோ பிளாக்கள் கீழே வச்ச மாதிரி அப்படியே போகலாம் வாங்க. அங்கேயும் என்ன ப்ரோ? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த
இந்த செட்டு அதுக்கப்புறம் இந்த ஆலோ பிளாக் இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குல்ல, ஆமாங்க. இங்கே 2 செட் இருந்துச்சுங்க. நாங்கள் இந்த 2 செட்டில் தான் கேளான் உற்பத்தி பண்ணிட்டு இருந்தோம் முதல்ல. ஓகேங்க. முதல்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் சில காரணங்கள்னால அதை வந்து எங்களால் தொடர்ந்து பண்ண முடியல. நாங்கள் பராமரிக்க முடியாதனால இதை வந்து அழிச்சு அந்த இடத்துல வாழை போட்டோம். இந்த செட்டு மட்டும் ஏன் வச்சிருக்கோம்னா இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய செட்டாக இருந்துச்சு. ஓகே ப்ரோ. இதில் வந்து நாங்கள் அடுத்து கோழி பண்ணை அதை இது பண்ணோம்னா இதுக்குள்ளே வந்து செய்யலான்ட்டுங்க. வாங்க உள்ளவங்க. ஓகே. இந்த ஷெட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஷெட்டை பார்த்த மாதிரியே 30 ஃபீட்டுங்க. ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் இதில் என்ன இப்போ ப்ராப்ளமா, இப்போது நாங்கள் வந்து கரெக்டாக பராமரிக்கிறதுனால இந்த மேலே இந்த கூரைகள்லாம் இதாச்சுங்க. அந்த கூரைகளை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த குச்சிகள் இந்த டேப்பு இதெல்லாம் கேலான் பண்ணி வச்சது தாங்க. இதை வந்து இது பண்ணிட்டு அடுத்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது கோழிக்கு இது இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இன்குபேட்டரில் வந்து முட்டைகள் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்லங்க. ஆமாங்க. அந்த முட்டைகளுக்கு வந்து இதில் வந்து கூடுகள் அமைக்கலான்ட்டுங்க. அது ஒரு ஐடியா இருக்குங்க. இதில் குஞ்சுகள் 1 மாதம் முடி வளர விட்டு அதுக்கப்புறம் அதை விற்பனைக்கு கொடுக்கலான்ட்டுங்க. ஓகே. இன்குபேட்டர் பார்க்கலாங்களா? பார்க்கலாம் சார். நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கீங்க இல்லைங்களா ப்ரோ? வச்சு. தண்ணீர் வசதி வந்து இங்கே எப்படி இருக்குங்க? இப்போ இந்த மோட்டரில் வந்து தண்ணி வருங்களா? இதில் வருங்க. நம்ம இப்போ எடுத்தோம்னா தண்ணி வருங்க. ஓகே. நீங்கள் பால் கறக்கிறது நீங்கள் தான் கறக்குறீங்க இல்லைங்களா? நான் அந்த அம்மா வழியில கறப்பணுங்க. இல்லைன்னா அந்த அம்மா கறக்கு. தோட்டத்து வேலை தான் செய்கிறீங்க. தோட்டத்து வேலை செய்கிறீங்க. ஓகே. பொத்தையாக ஓகே. இந்த தண்ணீர் அப்படியே கீழே போகும் இல்லைங்களா? இந்த தண்ணிகள் பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரம் அப்புறம் வந்து இங்கே கீழே இருக்க வாழைகளுக்கு அதே போயிடுச்சு. இதை வந்து நம்ம இன்குபேட்டருங்க. இதெல்லாம் சொன்ன மாதிரி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் தான் இருந்துச்சுங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் வச்சுருக்கேன். இப்போ திருப்பி ஓகே. ஒரே செகண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டைகள்லாம் வச்சு ஒரு 18 நாட்கள் ஆச்சுங்க. 18 நாட்கள். இது வெளியே எடுக்கக்கூடாதுங்களா ப்ரோ? வெளியே எடுக்கக்கூடாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டியூனிங். அதில் வச்சிங்கன்னா அதே டர்ன் ஆகிக்கும். பண்ண முடியுமா ஆட்டோ டியூனிங்? அது ஒன்றும் இல்லைங்க. சுவிட்ச் போட்டால் அது வந்து அதே அந்த குறிப்பிட்ட டைமுக்குங்க ஒரு 4 hours ஆர் 6 hours அதே திரும்பிக்குங்க அந்த முட்டைகளை. ஏன்னா அது ஒரே பொசிஷனில் இருக்கக்கூடாதுங்க. ஒரு 18 days இது பண்ணோம். அப்போ 18 daysக்கு அப்புறம் நம்ம வந்து கீழே எடுத்து வச்சுருவாங்க. ஏன்னா 18லேருந்து 21 நாட்கள் தான் முட்டையிலேருந்து கொஞ்சம் பொரிக்கிற நாட்கள். சரிங்க ப்ரோ. அதனால நாங்கள் எடுத்து கீழே வச்சுருவோம். இப்போ ஒரு இன்னைக்கு 19 தேங்க, நேற்றோட 18 முடிஞ்சு. அதனால் கீழே இறக்கி வச்சுருக்கோம். ஓகே. ஆன் பண்ணால் அது சுற்றுங்களா? ஆன் பண்ணால் சுற்றுங்க. இது வந்து நம்ம மேனுவலாகவும் பண்ணிக்கலாம். மேனுவலாக பண்ண முடியும்னா? மேனுவலாக அது தெரியும், அப்பாவுக்கு தான் தெரியும். ஆட்டோ டியூனிங் மேக்ஸிமம் போட்டுருவோம். மேனுவலாக நம்ம எப்பவுமே இருக்க முடியாது. ஓகே ப்ரோ. க்ளோஸ் பண்ணுங்க. ஆட்டோ டியூன் போடுங்க. ஆட்டோ டியூனிங் போட்டு தான் இருக்குங்க. அது சுற்றுங்களா? சுற்றுங்க. ஆனால் அது எப்போ சுற்று நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. 4 hours 5 hours ஒன் டைம் சுற்றுங்க. அது சென்சார்ஸில் இருக்குங்க. முட்டை இல்லைங்களா? ஆமாம், இதுதான் முட்டை. இது எல்லாமே பியூர் நாட்டுக்கோழி முட்டைங்க. சரி இப்போ க்ளோஸ் பண்ணிங்க. எவ்வளோ முட்டை எடுக்கலாங்க இன்குபேட்டர் இருந்துச்சுன்னா? இன்குபேட்டரில் இருந்துச்சுன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 250லேருந்து 300 முட்டை கிட்ட வைக்கலாங்க. இதில் வந்து நீங்கள் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் வேணும். சரி. இப்போ இந்த முட்டை நார்மலாக இருக்கக்கூடிய முட்டை இருக்குங்களா உங்ககிட்ட? இப்போ இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய நாட்டுக்கோழி முட்டை. ஆமாம். ஓகே. அதனால இங்கே வந்து அடாப்ட் ஆகுது. நம்ம விலங்குகளை வளர்க்குறதுக்கு இது ரொம்ப ஆப்டாக இருக்குங்கிறீங்க. கொரோனா டைம்ஸில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மஷ்ரூம் ஃபார்ம்ஸ் ஃபஸ்ட்டு மஷ்ரூம் தான் வச்சுருந்தோம். இப்போ தான் இது பண்ணல. கொரோனா டைம்லேருந்து கொஞ்சம் நிப்பாட்டினால இதில் வந்து அந்த டைமில் நிப்பாட்டினால ஒரு 150 நாட்டுக்கோழிக்கிட்டேருந்தே வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் நான் வந்து டிப்ளமா வந்து வேறு ஹாஸ்டலில் இருந்தேன். அதனால் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். மஷ்ரூம் ஃபார்ம் வச்சுருந்தீங்க. அந்த மஷ்ரூம் ஃபார்ம் வந்து மேக்ஸிமம் அந்த தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் மஷ்ரூம் ஃபார்ம் வளரும். இங்கே வந்து நல்லா இருந்துச்சுங்களா? இங்கே வந்து நல்லா இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து இது நல்லா இருந்துச்சு. இது வந்து நல்ல ப்ராஃபிட்டு கொடுத்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சூழ்நிலைகள்னால எங்களால் அதை கண்டினியூ பண்ண முடியல. சரி சரி. ஓகே. இப்போ இந்த நாட்டுக்கோழி வந்து நீங்கள் இப்போ எத்தனை வச்சுருக்கீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 அவ்வளோதான் வச்சுருக்கோம். இன்க்ரீஸ் பண்ணுற ஐடியாஸ் இருக்குங்களா? இருக்குங்க. எவ்வளோ வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி? ஒரு 100 to 500 அந்த ரேஞ்சுக்குள்ளே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலான்னு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இன்குபேட்டர் இருக்குங்க. அது வந்து தெரிஞ்சவங்க கிட்ட நாட்டுக்கோழி முட்டை வாங்கிட்டு வந்து இப்போ வச்சுருக்கோங்க. இன்குபேட்டர் எங்கே வச்சுருக்கீங்க ப்ரோ? ரூமில் வச்சுருக்கோங்க. எவ்வளோ முட்டை வந்து இடுதுங்க?
முட்டை ஒரு கோழி வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு 11லேருந்து 13 முட்டை கிட்ட இடுங்க. இப்போ வந்து அதை நீங்கள் ஒரு 18 to 21 டேஸில் அந்த கோழி குஞ்சு பொரிச்சிடுங்க. அதை நீங்கள் விற்பனைக்கு கொடுக்குறீங்களா? விற்பனைக்கு இப்போ வரைக்கும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் எடுத்து நாங்கள் அதில் வளர்த்தி நல்ல கோழியை பார்த்து அந்த இது பண்ணுவோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் பெருக்கணும்னா அதை விற்பனைக்கு பண்ணலான்ட்டு அதுக்கு பிளானிங் இருக்குங்க. இப்போ ஆடு வளர்க்குறத பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஆமாம். ஆடு வந்து மேக்ஸிமம் பறநாடு வந்து எல்லாருமே வளர்ப்பாங்க. நீங்கள் எந்த முறையில் வளர்க்குற மாதிரி? நாங்கள் அந்த மாதிரி பிளான் இல்லைங்க. நாங்கள் வந்து எல்லாமே ஒன்றிய தான், கோழி மாடு எல்லாமே கலந்த மாதிரி. ஆடு வந்து எனக்கு வந்து ஆடு பண்ணணுனால எனக்கு பெருசாக பண்ணணுன்ட்டு ஐடியா இல்லைங்க. ஏன்னா அதில் எனக்கு வந்து கோழி மாடு விட ஆடில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மி தாங்க. அது ஏன்னு தெரில. ஆனால் அதுவும் ஒரு 5 to 10 அந்த மாதிரி சின்னதாக வச்சுக்கலாம். ஓகே. நீங்கள் வந்து ஒரு கல்லூரி படித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இறுதி இயர் படித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவர். உங்களுக்கு வந்து இந்த ஐடியா எப்படி தோணுச்சு? எனக்கு இந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படின்னு தெரியல. சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா வந்து இந்த தோட்டம் கூப்பிட்டு வருவாங்க. நான் வந்து காலையில் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி வந்து பால் கறப்பாங்க. அந்த கேப்புக்குள்ளே என்னன்னு தெரியல, அது வந்து எனக்குள்ளேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி வந்துருச்சுங்க. அப்படியே வந்துருச்சு பார்க்கும்போது எல்லா. ஓகே. உங்களோட வயசுங்க? என்னோட வயசு 21 வயது. ஃபியூச்சரில் நீங்கள் என்னென்ன மாதிரி பண்ணணுங்கிறது தான் இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? ஆமாம். முடிச்சுட்டு நீங்கள் இந்த ஃபார்மை வந்து டெவலப் பண்ணுற ஐடியாஸ் இருக்குது. ஆமாம். ஓகே. இப்போ வந்து ஒரு ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம படித்த ஒரு லைனில் போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் போகிறாங்க. இல்லை, நான் படித்த லைனில் தான் போகிறேங்க. இப்போ வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சில ஐடியாஸ் இருக்கும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் நார்மலைஸ்டாக அந்த மாதிரி இருக்குங்க. நான் வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணி இப்போ வந்து நான் இன்டர்நெட்டில் நிறைய பார்க்குறேன். இன்ஸ்டாகிராம், யூடியூப், அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச் பண்ணுறேன். அதை வச்சு பார்க்கும்போது இதை வந்து எந்த வழியில் பண்ணால் ப்ராஃபிட்டபிள், எதில் பண்ணால் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஹார்ட் ஒர்க் விட ஸ்மார்ட் ஒர்க் எதில் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஓகே கொஞ்சம் ஐடியாஸ் கொடுத்து நான் வந்து அப்படி சப்போர்ட் பண்ணலான்ட்டுங்க. ஓகே. அதாவது நீங்கள் வேலைக்கு போகணும், அதே சமயம் ஃபார்மையும் நீங்கள் டெவலப் பண்ணணும் மாதிரி சொல்லியிருக்கீங்க. இதை தவிர நீங்கள் வேறு என்ன விவசாயம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் வாழை போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் செடி, திருவெல்லாமை அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். தண்ணி வந்து எப்படிங்க? நீங்கள் போர் தண்ணி நீங்கள் பயன்படுத்துறீங்களா? நாங்கள் ஆற்று தண்ணி பயன்படுத்துகிறோம், அப்புறம் கிணத்து தண்ணி ரெண்டுமே பயன்படுத்துறோம். இங்கே மிக அருகினில் வந்து பவானி சாகர் நீர்த்தேக்கம் இங்கே இருக்கிறனால அதனால பிரச்சனை இல்லைங்க. போருக்கு வந்து அவசியம் இல்லைங்க. ஏன்னா ஆறு பக்கத்துலேயே இருக்கனால கிணத்துல தண்ணி அடிக்கடி உரிடும். அதனால் எங்களுக்கு வந்து தேவைப்படலாம். ஓகே. மாடுகள் வந்து எவ்வளோ மாடுகள் அதிகப்படுத்துகிற மாதிரி ஐடியா இருக்குது? நாங்கள் மாடுகள் வந்து இப்போதைக்கு என் பிளான் படி, இப்போ நான் ஒரு ஜாப் போயிட்டனாலே ஒரு ஒன்றா நல்லா தான் பார்த்து ஒரு 5 to 6 மாடுகள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு 4 இருக்குங்க. ஒரு 1 இயருக்கு வந்து 10 மாடு ஆக்கிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஓகே. ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு 10 மாடுகள், அதுக்கப்புறம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம், படிப்படியாக அதிகப்படுத்துற மாதிரி. பாலை வந்து நீங்கள் வந்து சொசைட்டிக்கு ஊற்றுற மாதிரி பிளானில் இருக்கீங்களா? இப்போ நீங்கள் ஊற்றிட்டு இருக்கிறது? இப்போ நாங்கள் சொசைட்டி தான் ஊற்றிட்டு இருக்கோங்க. முன்னாடி பால்கார் வந்தாருங்க, இப்போ சொசைட்டியை ஊற்றுறோம். அப்புறம் வந்து பக்கத்து வீட்டில் அந்த மாதிரி கேட்குறவங்க அவங்களுக்கும் இது பண்ணிடுவோம். எங்கே சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் சப்ளை சொசைட்டி பண்ணுறோம். அப்புறம் பக்கத்து வீட்டில் கேட்குறவங்க அவங்க வாங்கிப்பாங்க. சொசைட்டியில் பண்ணும்போது என்ன ரேட்டு மார்ஜின் கிடைக்குது? நீங்கள் லைவாக கொடுக்கும்போது என்ன ரேட்? எனக்கு என்ன மார்ஜின் தெரியலைங்க, அது அம்மா தான் கேட்கணும். அது மாதிரி தான் உங்களுக்கு ஒரு 35-37 அந்த ரேஞ்சில் வரும். இது போக நீங்கள் வேறு என்னென்ன விவசாயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்? வேறு ஒன்றும் இல்லைங்க சார். வாழை போட்டிருக்கோம். வாழை போடும், கொஞ்சம் வெண்டை செடி சின்ன இது செடிங்க கீழே இங்கே இருக்குங்க. அங்கே தைக்க போகணும் கொஞ்சம் தூரம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடியோட இடம் தானுங்களா இதுவும்? அதெல்லாம் பிடபிள்யூடி இடம். ஓகே. இது நம்மளும் இங்கே இருக்கிறதெல்லாம் நம்மளோட இடம்? ஆமாங்க, இது பட்டா. இதெல்லாம் பட்டா இடம் இல்லைங்களா? அது நம்ம வாழை நம்மளுக்கு. செவ்வாழை பாருங்க வீட்டு அங்கே, இதெல்லாம் செவ்வாழை. இது அளவாக தான் போட்டிருப்பீங்களா இருக்குங்க இங்கே? ஆமாங்க, இது ஃபஸ்ட் டைமாக போடுறோம். அங்கே போட்டிருக்கோங்க. அப்புறம் பாருங்க அங்கே இது குண்டால். தேக்கு மரம் தாண்டி போனீங்கன்னா கதிலி போட்டிருக்கோம். ஓ சரிங்க. இங்கே இந்த விவசாயம் நல்லா இருக்குங்களா? வாழை விவசாயம்? வாழை தாங்க இங்கே ஃபேமஸ்ஸு. அது கூட பாக்கு மரம் கூட லைட்டாக வச்சுருக்கிறீங்க. அது அவரோட அப்போ நட்டது, அப்போ நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. ஓகே ஓகே. ஒரு மாடு தான் கறக்குது, இதெல்லாம் சனைங்க மூணுமே. இந்த ஃபார்ம் பார்க்கவே கொஞ்சம் சூப்பராக இருக்குங்களா மேடம்? நல்லா ரம்மியமாக சூப்பராக இருக்குது, ரொம்ப காமாக இருக்குங்களே. தண்ணி ஏரியா பக்கம் தாங்க சார், அதனால கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லைங்களா? அது போக இங்கே வந்து நிம்மதியாக தான் இருக்குது, பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியாங்கிறீங்க. ஸோ இப்போ இந்த ஃபார்ம் மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னே நீங்கள் பணியாட்கள் நீங்கள் அமைச்சிருக்கீங்க. ஆமாம் இல்லைங்களா? இந்த ஃபார்முடைய பரப்பளவு எவ்வளோ இருக்குன்னு தெரியுங்களா? இந்த மாட்டு இது மட்டும் கேட்குறீங்களா இல்லை மொத்தமாக? இந்த ஒரு பரப்பளவு மாட்டு இது மட்டும். மாட்டு இது மட்டும் ஒரு
6 ஏக்கரை வருங்க. 6 ஏக்கர் வரும். ஓகே. ஆனால் ரொம்ப இல்லை 1 ஏக்கரே வந்துருங்க. அந்த ஃபீடு இது பண்ணுறது அதெல்லாம் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஓகே. ரொம்ப காமான ஒரு பிளேஸ் தான் இல்லைங்களா? ஆமாம். அப்புறம் கொஞ்சம் வந்தாலே கொஞ்சம் அப்படியே ரம்மியமாக ரொம்ப கூலாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? ப்ரோ, இப்போ நம்மளுடைய ஃபார்ம் வந்து இந்த நீங்கள் சொன்னீங்களா நாட்டுக்கோழியோ முட்டையோ தேவைப்பட்டால் நீங்கள் தரக்கு ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கேன். ஓகே. உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க. 9345281995. ப்ரோ, நிறைய தகவல்கள் பண்ணிக்கிட்டேன், மிக்க நன்றி. ஸோ ஒரு சிறு வயதிலே பார்த்தீங்கன்னா தன்னுடைய அப்பா அம்மாவுடைய அந்த விவசாய தொழிலை கைவிடாமல் நான் பணிக்கு சென்றாலும் நான் என்னுடைய ஃபார்மை கண்டினியூ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரோ சொன்னார். இவர் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரன் டிவியை தொடர்ந்து பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ண தவறாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.